சோத்திரம். இன்றைய காலை மன்னா. புத்தம் புதியதோர் சரீரம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கையில் தேவனுடைய தெய்வீக சுவாபம் அவரில் வெளிப்பட்டது. நாம் இவ்வுலக வாழ்க்கையில் திவ்ய சுவாபத்தை வெளிப்படுத்துவதே தேவ பக்திக்குரிய ரகசியத்தின் முதல் அடையாளமாகும். இது கர்த்தராகிய இயேசுவை பொறுத்தவரை மிகவும் உண்மையாயிருந்தது. அவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:14. நாம் மாம்சத்தில் இருக்கும்போது இந்த பூமிக்குரிய சரீரத்தில் இருக்கையில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். மகிமை என்றால் என்ன? மகிமை என்பது கிருபை, சத்தியம் ஆகியவற்றின் நிறைவு ஆகும். சிலர் தேவ சித்தத்தை தங்கள் சரீரத்தில் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டு ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்று சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்த போது ஆவி உற்சாகமுள்ளதாயிருந்தாலும் சரீரம் பலவீனப்பட்டது என்பது உண்மையே. தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இந்த பலவீனமான கீழ்ப்படியாமையுள்ள சரீரம் அகற்றப்படுகிறது, அடக்கம் பண்ணப்படுகிறது. நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய பலவீனமானதும் கீழ்ப்படியாததுமான பழைய சரீரத்தை அகற்றி நமக்கு ஒரு புதிய சரீரத்தை கொடுத்திருக்கிறபடியால் தேவ கிருபையினால் அவரது பலத்தை பெற்று நாம் இந்த சரீரத்தில் தேவன் சித்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய இரகசியத்தின் கடைசி அம்சம் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்பதாகும். முதலாவது மாம்சத்திலே வெளிப்பட்டார், முடிவில் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மெய்யாகவே தேவன் நம்முடைய சரீரத்தில் இப்பொழுது வெளிப்படுவாரென்றால் முடிவில் நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அன்பான வாசகரே, உங்கள் சரீரத்தினால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தாதவர்களாய் இருந்து கொண்டு ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சாக்கு போக்கு சொல்வதை விட்டுவிடுங்கள். அது பிசாசின் வஞ்சனையாயிருக்கிறது. நீங்கள் ஏன் உங்களுடைய புத்தம் புதிய சரீரத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்த கூடாது? ஆமேன்.